இறையேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுடைய திருப்பெயரால் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தில் இருக்கிற அனைவருக்கும் அன்பும் சமாதானமும் மகிழ்ச்சியும் உண்டாவதாக. அன்புமிக்கவர்களே, ஜனவரி மாதம் 12ஆம் தேதி தாயாம் திரு அவை நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவனுடைய திருமுழுக்கு பெருவிழாவை கொண்டாடுகிறது. இந்த நாள் கிறிஸ்து பிறப்பு காலத்தினுடைய கடைசி நாள். 2 வாரங்களுக்கு முன்பாக திருக்குடும்ப பெருவிழாவை நம்ம கொண்டாடணும். குடும்ப பெருவிழா என்று நான் சொன்னேன். அதற்கு பிறகு திருக்காட்சி பெருவிழா, அதாவது ஒரு கூட்டு குடும்ப பெருவிழா. திருக்குடும்பம் என்பது நம்முடைய குடும்பம், கூட்டு குடும்பம் என்பது எல்லோரையும் சேர்த்த ஒரு குடும்பம். அதனால தான் திருக்காட்சி பெருவிழாவை எல்லோருக்குமான ஒரு விழா, புறவினத்தாருக்குமான ஒரு விழா, இயேசு எல்லோருக்கும் கடவுள் அப்படி என்கிற ஒரு விழாவை நம்ம கொண்டாடினோம். இன்றைக்கு நாம் கொண்டாடுகிற நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவனுடைய இந்த திருமுழுக்கு பெருவிழா என்பது மற்றும் ஒரு திருக்காட்சி பெருவிழா என்று கூட சொல்லலாம். இந்த நாளில் தான் நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தாம் மெய்யாகவே கடவுளாக இருந்தார், மெய்யாகவே மனிதனாக இருந்தார் அப்படி என்பதை நிரூபிக்கிற ஒரு விழாவாகவும், அதே நேரத்தில் தந்தையாகிய கடவுள் தன்னுடைய திருமகன் மூலமாக தூய ஆவியை அவருக்கு நிறைவாக பொழிந்து, இவரே என் அன்பார்ந்த மகன், இவரிடத்தில் நான் பூரிப்பு அடைகிறேன் அப்படி என்று, இவர்தான் என்னுடைய அன்பார்ந்த மகன், இவரே மீட்பர், இவரே உண்மையான செம்மறி அப்படி என்று தமத்திருத்துவம் மூவருமே பிரசன்னமாக இருக்கிற ஒரு விழாவாகவும், அதே நேரத்தில் திருமுழுக்கு பாவத்திற்காகவும் பாவ மன்னிப்பிற்காகவும் மனமாற்றத்திற்காகவும் கொடுக்கப்பட்ட ஒரு சடங்காக திருமுழுக்கு யோவானால் கொடுக்கப்பட்டது. பாவ மன்னிப்புக்கான அந்த சடங்குல வரிசையில நின்று பெற்றுக் கொண்டிருந்த பொழுது அந்த பாவிகளோடு தன்னையும் இணைத்து தன்னை கடவுள் நிலையிலிருந்து தாழ்த்தி, மனிதர்களோடு பாவத்தை தவிர மற்ற அனைத்திலும் நான் அவர்களோடு இருக்கிறேன், அவர்களுக்காக இருக்கிறேன் என்று தாட்சியோடு தன்னை மனிதனாக வெளிப்படுத்திய ஒரு நாளாகவும் இந்த திருமுழுக்கு பெருவிழாவை நம்ம கொண்டாடுகிறோம். இன்றைக்கு நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற முதல் வாசகமானது எசாயா புத்தகத்திலிருந்து எடுக்கப்பட்டிருக்கிறது. துன்புறும் ஊழியரை பற்றி நமக்கு மிக தெளிவாக கொடுக்கப்பட்டிருக்கிறது. 2வது வாசகம் என்பது திருத்தூதர் பவுல் தீத்துவுக்கு எழுதிய திருமுகத்திலிருந்து நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற வாசகம். அதுல இறைவன் இரக்கத்தின் பொருட்டு தூய ஆவியை நமக்கு கொடுத்து திருமுழுக்கின் வழியாய் நம்மை மீட்டுக் கொள்கிறார் என்கிற அழகான செய்தியையும், 3வது வாசகமான நற்செய்தி வாசகத்துல திருமுழுக்கு யோவான் பாவ மன்னிப்பிற்கான அழைப்பை கொடுத்து பாவிகளுக்கு மனம் திரும்புதலின் ஒரு அடையாளமாக திருமுழுக்கை கொடுத்து கொண்டிருக்கிறார். அந்த நேரத்துல நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து திருமுழுக்கு யோவானிடம் திருமுழுக்கு பெற்று பிறகு ஜெபித்து கொண்டிருந்த நேரத்துல புறா வடிவில தூய ஆவியானவர் இறங்கி வரவும், மேலிருந்து ஒரு குரல், இவரே என் அன்பார்ந்த மகன், இவரில் நான் பூரிப்படைகிறேன் என்று நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் மீது தூய ஆவி இறங்கி வந்ததையும் இன்றைக்கு நற்செய்தியாக நம்ம பார்க்கிறோம். தான் மெஸ்ஸியா என்று தன்னிடம் கேட்ட மக்களிடத்துல திருமுழுக்கு யோவான் மிக தெளிவாக, இவரே இறைவனின் செம்மறி, இவரே உலகின் பாவங்களை போக்க வந்திருக்கிறவர் அப்படி என்று சொல்லி, இவர்தான் மெஸ்ஸியா, நான் வெறும் மணமகனுடைய தோழன் தான், இவர்தான் செம்மறி, இவரை சுட்டி காட்ட வந்த அல்லது இவருடைய வழிகளை ஆயத்தப்படுத்த வந்தவர் தான் நான் அப்படி என்று மிக தெளிவாக, இவருடைய மிதியடிவார்களை அவிழ்க்க கூட நான் தகுதியற்றவன் என்று சொல்லி, நான் நீரினால் உங்களுக்கு திருமுழுக்கு கொடுக்கிறேன், அவர் தூய ஆவியினால் நெருப்பு திருமுழுக்கு கொடுப்பார் அப்படி என்று திருமுழுக்கு யோவான் தன்னை பற்றின ஒரு அழகான தன்னிலை விளக்கத்தை கொடுத்ததையும் இன்றைக்கு நற்செய்தி வாசகமாக நம்ம வாசிக்கிறோம். அன்புமிக்கவர்களே, நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவனுடைய இந்த திருமுழுக்கு பெருவிழா நமக்கு சொல்லி தருகிற பாடம் என்ன அப்படி என்பதை சற்று சிந்தித்து பார்த்த பொழுது அழகான 3 பாடங்கள் இந்த நாளினுடைய விழா கருத்துகளாக நமக்கு கிடைக்கின்றன. முதலாவது, திருமுழுக்கு என்கிற இந்த அழகான அருட்சாதனத்தை இறைவன் நம் எல்லோருக்குமே கொடுத்திருக்கிறார். இந்த திருமுழுக்கின் வழியாக நாம் எல்லோருமே கடவுளுடைய பிள்ளைகளாகும் ஒரு வாய்ப்பினையும் வரத்தினையும் இறைவன் கொடுத்திருக்கிறார். இந்த இன்றைய மன்னா செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு உறவுகளுக்கு நான் நினைவுபடுத்த விரும்புவது, திருமுழுக்குல நீங்களும் நானும் கடவுளுடைய சுவிகார பிள்ளைகளாக ஏற்கப்பட்டிருக்கிறோம். கடவுளுடைய பிள்ளைகளாகும் வாழும் வரத்தையும் பெற்றிருக்கிறோம். அந்த திருமுழுக்கிற்கு ஏற்ற வாழ்வை நாம் வாழ்கிறோமா என்பதுதான் அடிப்படையான ஒரு கேள்வி. கடவுளுடைய பிள்ளைகளாக நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோமா? நம்முடைய சொல், நம்முடைய செயல், நம்முடைய அன்றாட வாழ்வு முறை கடவுளுடைய பிள்ளைகளுக்குரிய வாழ்வாக இருக்கிறதா என்பதை சிந்தித்து நம்முடைய வாழ்வு கடவுளுடைய பிள்ளைகளுக்குரிய ஒரு வாழ்வாக இருக்க வேண்டும் என்றால் நம்முடைய வாழ்வு நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை போல
கடவுளோடு ஒவ்வொரு நாளும் உறவாடிய ஒரு வாழ்வாக இருக்க வேண்டும். இரண்டாவது, இந்த மண்ணுலகில் கடவுளுடைய திருவுளத்தை நிறைவேற்றிய நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை போல கடவுளுக்கு கீழ்ப்படிந்து நடக்கிற ஒரு வாழ்வாக இருக்க வேண்டும். இவை இரண்டையும் நாம் நிறைவேற்றினால் நாமும் கடவுளுடைய பிள்ளைகள் என்பதை இன்றைக்கு நம்ம உறுதி செய்து கொள்ளலாம். ஆகவே முதல் செய்தியாக, நமக்கு கொடுக்கப்பட்ட திருமுழுக்கின் அழைப்பிற்கேற்ற ஒரு வாழ்வை நம்ம வாழ்கிறோமா என்பது முதல் கேள்வி. இரண்டாவது ஒரு செய்தியாக, அன்புமிக்கவர்களே, நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இன்றைக்கு திருமுழுக்கு பெற்று அமைதியாக ஜெபித்து கொண்டிருந்த நேரத்தில் தூய ஆவியார் புறா வடிவில் இறங்கி வந்தார் என்றும், மேலிருந்து ஒரு குரல், இவரே என் அன்பார்ந்த மகன், இவரில் நான் பூரிப்படுகிறேன் என்று கேட்டதாகவும் நற்செய்தி வாசகத்தில் நம்ம வாசிக்கிறோம். அன்புமிக்கவர்களே, கடவுள் பல நேரங்களில் அமைதியாக இருப்பார் என்று தான் விவிலியத்தின் பல பகுதிகளில் நம்ம வாசிக்கிறோம். அமைதியாக இருப்பார் என்றால் 1 ஆண்டு 2 ஆண்டுகளிலெல்லாம் இல்லை, 400 ஆண்டுகள் கூட கடவுள் அமைதியாக இருந்தார் என்று விவிலியத்தில் நம்ம வாசிக்கிறோம். சாமுவேல் புத்தகத்தில் கடவுளுடைய வாக்கு குறைவாக இருந்தது அப்படி என்று சாமுவேல் ஆகமத்தில் நம்ம வாசிக்கிறோம். இறைவாக்கினர் மலாக்கியாவுக்கு பிறகும் 400 ஆண்டுகள் கடவுளுடைய வார்த்தை வெளிப்படாமல் இருந்தது, கடவுள் அமைதியாக இருந்தார் என்று தான் விவிலியத்தில் நம்ம வாசிக்கிறோம். நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவனுடைய அந்த பிறப்பு காலத்தில் கூட கடவுளுடைய வார்த்தைகள் குறைவாக இருந்த நேரம், கடவுளுடைய வெளிப்பாடுகள் குறைவாக இருந்த நேரம், அந்த நேரத்துல தான் திருமுழுக்கு யோவான் பாலநிலத்தின் குரலாக ஒலிக்கிறார். பல ஆண்டுகள் காத்திருந்த இந்த மக்களுக்கு திருமுழுக்கு யோவானுடைய செய்தி, அவருடைய வாழ்வு என்பது ஒருவேளை இவர்தான் மெசியாவாக இருப்பாரோ அப்படி என்கிற சந்தேகத்துல தான் திருமுழுக்கு யோவானிடத்துல வந்து வரவிருக்கிறவர் நீர்தாமோ அப்படி என்கிற ஒரு கேள்வியை எழுப்புகிறார்கள். அன்புமிக்கவர்களே, இந்த கடவுளுடைய வாக்கு குறைவாக இருந்த நேரத்துல, கடவுள் அமைதியாக இருந்த நேரத்துல, நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து பிறந்து 30 இயர்ஸ் என்று சொல்லுகிறோம், 30 ஆண்டுகள் தன்னுடைய பெற்றோருக்கு கீழ்ப்படிந்து சாதாரண வாழ்வை, மறைவான ஒரு வாழ்வை வாழ்ந்தார் என்று தான் விவிலியத்தில் நம்ம வாசிக்கிறோம். இயேசுனுடைய இந்த 30 ஆண்டுகள் என்பது ஒரு தச்சராக, மரவேலை செய்பவராக, அமைதியான ஒரு வாழ்வாகத்தான் இருந்திருக்கிறது. இயேசு இந்த உலகத்தின் இறை அரசு பணியை செய்தது வெறும் 3 ஆண்டுகள் தான். அற்புதர் இயேசு, அற்புதங்களை செய்ய வல்லவர் அல்லது நற்செய்தியை அறிவித்தவர் என்கிற இயேசுவை 3 ஆண்டுகள் மட்டும்தான் நம்ம பார்க்கிறோம். 30 ஆண்டுகள் தாட்சியோடும் எளிமையோடும் காத்திருந்தார் கடவுளுடைய சரியான ஒரு நேரத்திற்காக. 30 ஆண்டுகள் அமைதியில் இருந்த நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து திருமுழுக்கை பெற்று ஜெபித்து கொண்டிருந்த நேரத்துல தான் வானம் திறந்தது, தூய ஆவியார் புறா வடிவில் இறங்கி வருகிறார், கடவுளுடைய குரலொலி இந்த இடத்துல கேட்கிறது. அன்புமிக்கவர்களே, இந்த விழா நமக்கு சொல்லித் தருகிற இரண்டாவது பாடம் என்பது தாட்சியோடும் எளிமையோடும் இறைவேண்டலோடும் யார் யாரெல்லாம் காத்திருக்கிறார்களோ அவர்களுக்கு அமைதியாக இருக்கிற இறைவன் தன்னை வெளிப்படுத்துவார். உங்களையும் என்னையும் இறைவன் பார்த்து கொண்டுதான் இருக்கிறார். ஆகவே தாட்சியோடும் எளிமையோடும் இறைவேண்டலோடும் இறை சித்தத்திற்காக காத்திருக்க இறைவன் நமக்கு இன்றைக்கு அழைப்பு விடுக்கிறார். அன்புமிக்கவர்களே, உலகத்திலேயே அதிக வயதோடு வாழும் ஒரு நபரை பற்றி சமீபத்தில் வாசித்தேன். அந்த நபர் பிரேசில் நாட்டை சார்ந்த ஒரு அருட்சகோதரி. அவருடைய பெயர் ஐனா கேனப்ரோ அப்படி என்கிற ஒரு அருட்சகோதரி. அவருடைய வயது என்ன தெரியுமா? 116. அந்த அருட்சகோதரி இடத்துல சென்று இந்த உலகத்திலேயே அதிக ஆண்டுகள் வாழுகிற ஒரு பெண்ணாக உங்களை அறிவித்திருக்கிறார்கள். இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள்? இதற்கான ரகசியம் என்ன என்று அந்த அருட்சகோதரி இடத்துல கேட்ட நேரத்துல, என்னுடைய குடும்பத்துல நான் கடைசி பொண்ணு, ஒல்லியா இருப்பேன், அசிங்கமா இருப்பேன், நான் உயிரோடு வாழ்வேனா அப்படி என்று என்னுடைய பெற்றோர்களுக்கு சந்தேகம். காரணம், அவ்வளவு மெலிதாக அல்லது என் குடும்பத்திலே மிகவும் நோய்வாய்ப்பட்ட ஒரு குழந்தையாகத்தான் நான் வளர்ந்தேன். ஆனால் இத்தனை ஆண்டுகள் உயிர் வாழ்வதற்கான காரணம் என்னுடைய கத்தோலிக்க திருச்சபை எனக்கு கொடுத்த விசுவாசம், என்னுடைய கத்தோலிக்க திருச்சபையில நான் பெற்றுக்கொள்கிற அருட்சாதனங்கள், என்னுடைய கத்தோலிக்க திருச்சபையில ஒவ்வொரு நாளும் என்னோடு பேசும் இறை வார்த்தை, என்னுடைய கத்தோலிக்க திருச்சபையில இறைவன் இயேசு உணவாக ஒவ்வொரு நாளும் எனக்கு கிடைக்கிற பாக்கியம், என்னுடைய கத்தோலிக்க திருச்சபையில ஒவ்வொரு முறையும் தவறுகிற பொழுது ஒவ்வொரு அருட்சாதனத்துல அவரிடத்தில் திரும்பி உண்மையான உறவை புதுப்பிக்கிற ஒரு வாழ்க்கை முறைதான் இத்தனை ஆண்டுகள் எனக்கு பரிசாக கிடைத்திருக்கிறது, ஆசீர்வாதமாக கிடைத்திருக்கிறது அப்படின்னு சொன்னார். ஆம், அன்புமிக்க இறை பிள்ளைகளே, நம்ம ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவும் எந்த செய்தியைத்தான் நமக்கு தருகிறார்? நம்முடைய கத்தோலிக்க பாரம்பரியத்துல
ஆன்மீக வாழ்விற்கான எல்லா அருள் வளங்களும் கொட்டி கிடக்கிறது. அந்த அருள் வளங்களை பெற்று புனிதத்தில் வாழ்ந்து இயேசுவை இறைவன் எப்படி இவரே என் அன்பார்ந்த மகன் என்று சொன்னாரோ அதே போல நம்முடைய வாழ்வையும் பார்த்து விண்ணகத்திலிருந்து கடவுள் இவளே என் அன்பார்ந்த மகள், இவனே என் அன்பார்ந்த மகன், இவரிடத்துல நான் பூரிப்படுகிறேன் என்று சொல்லுகிற வகையில நம்முடைய வாழ்வு தகுதியான வாழ்வாக இருக்க வேண்டும். மூன்றாவது ஒரு செய்தியாக நம் எல்லோருக்கும் எழுகிற ஒரு சந்தேகம், பாவ மன்னிப்பிற்காகத்தான் திருமுழுக்கு கொடுக்கப்பட்டது. நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து ஏன் இந்த திருமுழுக்கை பெற்றுக்கொண்டார் அப்படி என்கிற ஒரு அடிப்படையான ஒரு கேள்வி. ஆம் அன்புமிக்கவர்களே, பாவ மன்னிப்பிற்காகத்தான் திருமுழுக்கு யோவான் திருமுழுக்கை கொடுத்தார். நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இந்த திருமுழுக்கை பெறுவதற்கான காரணம், தான் மனிதர்களோடு மனிதராக பாவத்தை தவிர மற்ற அனைத்திலும் அவர்களோடு என்னை நான் ஐக்கியப்படுத்திக் கொள்கிறேன், அவர்களுடைய துன்பங்களையும் கஷ்டங்களையும் வேதனைகளையும் அவர்களுடைய எதிர்நோக்கற்ற சூழலையும் நான் அறிவேன் என்று இறைவன் நம்மோடு இருக்கிறார் அப்படி என்பதை நமக்கு உணர்த்துவதற்காகவும், பாவ நிலையில இருக்கிற நம்மை, பாவத்தில் வீழ்ந்து கிடக்கிற நம்மை நம்முடைய இடத்திற்கு வந்து நம்மை கரம் பிடித்து நம்மை தூக்கிவிட, நம்மை உயர்த்திவிட, நமக்கு நிலை வாழ்வை கொடுத்திட அவரே தன்னை தாழ்த்தினார், தன்னை நம்மோடு ஐக்கியப்படுத்தி கொண்டார் என்பதை விளக்குவதற்காகத்தான் நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து திருமுழுக்கு இன்றைக்கு பெறுகிறார். ஆகவே அன்பு மிக்கவர்களே, தாட்சி உள்ளத்தோடு நமக்காக கடவுள் தன்மையிலிருந்து இறங்கி வந்த நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை போல நம்முடைய அன்றாட வாழ்வில் தாட்சியோடு ஏழை எளியவர்களுக்கு உதவிட, ஏழை எளியவர்களுடைய பங்காளனாய் மாறிட இறைவன் நமக்கு அழைப்பு விடுக்கிறார். தற்பெருமையோடும் அகந்தையோடும் நான் தான், எனக்கு மட்டும்தான் அப்படி என்கிற சுயநல எண்ணங்களை விடுத்து பிறர்நல எண்ணத்தோடு எல்லோருக்கும் உதவிட இறைவன் உங்களையும் என்னையும் தூண்டுவாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவி உங்களையும் உங்கள் குடும்பத்தில் இருக்கிற அனைவரையும் நிறைவாக ஆசீர்வதித்து பாதுகாத்து வழி நடத்துவாராக. ஆமேன்.